குட் மார்னிங் கா. குட் மார்னிங் குட் மார்னிங். செல்லக்குட்டி அக்காக்கு குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங். குட் செல்லக்குட்டி குட் மார்னிங் செல்லக்குட்டி. இங்க பாருங்க அழகு தங்கம். குட் மார்னிங் சொல்றதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கோங்க. முதல்ல நீங்க 2 பேரும் காஃபி சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு இந்த பாலை கொடு. செல்லம், பாட்டி உனக்கு பால் கொண்டு வந்திருக்காங்க. இந்தாங்க பால் குடிங்க செல்லக்குட்டி. குடிங்க குடிங்க. போதுமா? சரி சரி, நீங்க 2 பேரும் காஃபி எடுத்து குடிங்க. ஏற்கனவே குழந்தைய கொல்ல பார்த்தவங்க நைட்டு வீடு புகுந்து குழந்தைய தூக்க வந்திருக்காங்க. அதுவும் இன்ஸ்பெக்டர் வீடுன்னு தெரிஞ்சு வந்திருக்காங்கன்னா இந்த குழந்தைக்கு பெரிய ஆபத்து இருக்கும் போல இருக்கே. நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா. கண்டிப்பா குழந்தைக்கு ஆபத்து இருக்கு. முதல்ல குழந்தையோட அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் குழந்தைய எதுக்காக கொலை பண்ண பாக்குறாங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். கீர்த்தி அக்கா, என் போன் எடுத்துட்டு வாங்க. சரிக்கா. இன்னும் வேணுமா? குடிங்க, கொஞ்சம் குடிங்க. அக்கா இந்தாக்கா, ஸ்டேஷன்ல இருந்து உனக்கு போன் வந்திருக்கு. குடு. ஹலோ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்க திருமலை. யாரோ 2 பேர் குழந்தைய கடத்திட்டதா குழந்தையோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க மேடம். ஓ அப்படியா? குழந்தை இப்போ என்கிட்ட தான் இருக்கு. நான் குழந்தையோட ஸ்டேஷனுக்கு வரேன். அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம், நான் வெயிட் பண்ண சொல்றேன். அம்மா, யாரோ 2 பேரு குழந்தைய கடத்திட்டாங்கன்னு சொல்லி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா? எனக்கு தெரிஞ்சது குழந்தையோட பேரண்ட்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நைட்டு வீட்டுக்குள்ள பூந்து குழந்தைய தூக்க பார்த்தது 2 பேர் தானே? ஆமாமா. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட குழந்தையா தாமா இருக்கும் இது. நான் ரெடி ஆயிட்டு உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்புறேம்மா. அப்ப செல்லக்குட்டி இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு போயிடுமாக்கா? கொண்டு போய் கொடுத்துடுவியா? இந்தாங்கம்மா. பாத்து. நான் ரெடி ஆயிட்டு. சரி. சூர்யா சார், சொல்லுங்க சார். குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? குழந்தை கிடைச்சிச்சு சூர்யா. குழந்தை கிடைச்சிருச்சா? ஆமா சூர்யா. தேங்க் காட். குழந்தை எங்க இருக்கு இன்ஸ்பெக்டர்? எப்படி இருக்கு? வலசரவாக்க இன்ஸ்பெக்டர் தீபா தான் குழந்தைய கடத்திட்டு போனவங்க கிட்ட இருந்து காப்பாத்திருக்காங்க. குழந்தை இப்போ அவங்க கிட்ட தான் இருக்கு. ஏன்ட்டு திருமலை இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாரு. நீங்க கிளம்பி நேரா வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு வாங்க, மத்தத நேர்ல பேசிக்குவோம். ஓகே இன்ஸ்பெக்டர். சரி, நான் உடனே இப்ப கிளம்பி வரேன். மா, அத்தை, மாரி, ஹாஸ்னி, மா. என்னப்பா சூர்யா, எதுக்காக எல்லாரையும் கூப்பிடுற? குழந்தை கிடைச்சிருச்சுமா. மாரி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என்ன ஹஸ்பண்ட் சார், என்ன சொல்றீங்க? குழந்தை கிடைச்சிருச்சா? ஆமா, இப்பதான் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு.
இப்போ எங்க இருக்கு ஹஸ்பண்ட் சார்? எப்படி இருக்கு? வலசரவாக்கம் இன்ஸ்பெக்டர் தீபா தான் அந்த கடத்தல்காரங்க கிட்ட இருந்து குழந்தையை காப்பாத்திருக்காங்க. போச்சு சிஸ்டர், அந்த பயலுவ சொதப்பிட்டானுமா. குழந்தை இப்ப அவங்க கிட்ட தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் சரவணன் என்ன உடனே கிளம்பி வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காரு. ஆ, நான் போய் குழந்தைய வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். வேண்டாம் மாறி. குழந்தை காணாம போனதுல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல, ரொம்ப டயர்டா இருக்க. குழந்தை கிடைச்சிருச்சுல்ல, நீ ஏதாவது சாப்பிட்டுட்டு தெம்பாரு. நான் போயிட்டு குழந்தையோட வரேன். ஓகே? ஆஹா, சூர்யா மாமா சொல்றது கரெக்ட் தானே மாறி? குழந்தை தான் கிடைச்சிருச்சுல்ல, மாமா போய் குழந்தைய வாங்கிட்டு வரட்டும். நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறேன். இரு. ஹஸ்பண்ட் சார், நானும் மாறி, வரேன். வேண்டாம் மாறி. சொன்ன கேளு, நீ ரெஸ்ட் எடு. சரி மாறி, நான் போயிட்டு குழந்தையோட வரேன். ஸ்ரீஜா, மாறி பாத்துக்கோ. போன் அடிக்குது. அச்சோ மாமா, போச்சு போச்சு. அதான் கார்த்திகை போய் ஹீரோயின் தீபா கிட்ட லத்தில அடிவானதுல ராத்திரியே மானமும் போச்சு, மரியாதையும் போச்சு. இனிமே போறதுக்கு என்ன இருக்கு மாப்ள? உயிர் இருக்கே மாமா. ஓ ஆமால, அத நான் மறந்தே போயிட்டேன் மாப்ள. இப்போ அதுக்கும் பிரச்சனை வந்துருச்சா? ஆமா, தாரா மேடம் கூப்பிடுறாங்க. எதுக்கு? உயிர் எடுக்கிறதுக்கா? அதுக்கு தான். வேற எதுக்கு? ராத்திரிக்குள்ள அந்த குழந்தையோட உயிரை எடுக்கலன்னா நம்ம 2 பேரும் உயிரையும் எடுத்துருவேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் கூப்பிடுறாங்க. அட்டன் பண்ணி பேசு மாப்ள. உயிர் வேணும்னு கேட்டா கொடுத்துட்டா போச்சு, முடியாதுன்னு சொன்னா விடவா போறாங்க? பேசு பேசு. கடவுளே, காத்தவராயா, கருப்பு ராயா, கொம்பேரி முக்கா, நீதான்பா எங்களை காப்பாத்தன. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். துப்பு கிட்ட வெட்டி பசங்களா, அச்சச்சோ. ராத்திரி 12 மணிக்குள்ள குழந்தையோட கதையை முடிச்சு காட்டுறோன்னு வீர வசனம் எல்லாம் பேசுனீங்களேடா. எங்க உங்க வீரத்தை கொண்டு போய் அடமான வச்சீங்க? அது வந்து மேடம், ஆக்சுவலா நைட்டு 12 மணிக்கு குழந்தைய தூக்கலான்னு தான் போனோம். பட் அங்க என்ன நடந்துச்சுன்னா... வேண்டாம் வேண்டாம், எதையாவது உளறி கொட்டி என்ன கடுப்பேத்தாத. அப்புறமா நான் கொலகாரியா மாறிடுவேன். வாயை முடிக்கிட்டு நான் சொல்றத கேளு. சரிங்க மேடம், சொல்லுங்க, நான் கேக்குறேன். வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு வந்து குழந்தைய வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சூர்யாவுக்கு தகவல் வந்து அவன் வீட்ல இருந்து கிளம்பிட்டான். இப்போ அந்த லேடி இன்ஸ்பெக்டர் குழந்தைய தூக்கிக்கிட்டு வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு போவா. ஆனா ஸ்டேஷனுக்கு அவ மட்டும்தான் போகணும், குழந்தை போகவே கூடாது. நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சுது மேடம். என்ன புரிஞ்சுது? போற வழியிலேயே குழந்தைய அவகிட்ட இருந்து தட்டி பறிச்சு தூக்கிடணும். ஸ்டேஷனுக்கு போற வழியில தூக்குவியோ இல்ல வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தூக்குவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. மொத்தத்துல குழந்தை சூர்யா கைக்கு போக கூடாது. குழந்தை சூர்யா கைக்கு போச்சுன்னா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? எங்க 2 பேர் உயிரையும் எங்க கிட்ட இருந்து தட்டி பறிச்சு தூக்கிடுவீங்க. உறுதியா அது நடக்கும். அது நடக்க கூடாதுன்னா சீக்கிரமா போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு எனக்கு போன் பண்ணணும். சரிங்க மேடம். போனை வை. முட்டா பசங்க. என்ன மாப்ள, உயிர் எடுப்பேன்னு சொல்லிட்டாங்களா? இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் குழந்தைய ஸ்டேஷனுக்கு கொண்டு போறான். அவ ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ள குழந்தைய அவகிட்ட இருந்து தட்டி பறிக்கலனா மேடம் நம்ம உயிரை பறிச்சிருவாங்க. அப்போ சீக்கிரம் கிளம்புவோம் மாப்ள, இந்த தடவை மிஸ் பண்ண கூடாது. வா. ஆமாமா. இந்த Dress உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குடி செல்லம் உனக்கு. வா. அம்மா, பாப்பாக்கு புது Dress போட்டு விட்டுருக்கேன் பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லுமா. செல்லம் போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. தீபா, கண்டிப்பா குழந்தைய கொண்டு போய் கொடுக்கணுமா? எனக்கும் மனசுக்கு கஷ்டமாதாமா இருக்கு. ஆனா
சட்டத்தை காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல, அத நானே மீறக்கூடாதுல்ல. நீ சொல்றது சரிதான். இருந்தாலும் இந்த குழந்தை நல்ல ராசியான குழந்தை. இந்த குழந்தை உன் கைக்கு வந்த நேரம் உன் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டா. உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. எல்லாத்துக்கும் மேல இத்தனை நாள் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த நீ நைட்டு மாப்பிள பாருன்னு வேற சொல்லிட்ட. ஒரே நாள்ல இவ்வளவு நல்லது நடந்திருக்க. அதான் இன்னும் 2 நாள் இருக்கட்டுமேன்னு சொல்றேன். ஆமாக்கா, பாப்பா நம்ம கூடயே இருக்கட்டுமே ப்ளீஸ்க்கா. இந்த குழந்தை ஒரு நாள் நம்ம கூட இருந்ததுக்கே இந்த குழந்தைய பிரியறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குதே. குழந்தைய பிரிஞ்சிருக்கிற இந்த குழந்தையோட அம்மா எவ்வளவு வேதனையில இருப்பாங்க. அத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? ஆமா தீபா, குழந்தை பிரிஞ்சிருக்கிற தாயோட வேதனைய வார்த்தைகளால சொல்ல முடியாதுதான். அது ஒரு மரண வேதனை. பாவம் அந்த குழந்தையோட அம்மா அந்த வேதனையை தான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்டேஷன்ல இந்நேரத்துக்கு குழந்தைய பத்தி தகவல் சொல்லிருப்பாங்க. குழந்தையோட பேரண்ட்ஸும் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. நான் குழந்தை இல்லாம போனா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? உண்மையை சொல்லணும்னா இந்த குழந்தைய பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த குழந்தைய தேடி யாருமே வரலன்னா, இல்ல யாருமே இல்லனா, சட்டப்படி இந்த குழந்தைய நானே தத்தெடுத்துக்கலான்னு கூட நினைச்சிட்டு இருந்தேம்மா. குழந்தை மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கே, அப்ப அம்மா சொல்ற மாதிரி சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்து கொடுக்கலாம்ல. நானும் அம்மாவும் குழந்தையோட விளையாடுவோம்ல. ஏய், உனக்கு விளையாடுறதுக்கு நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கணுமா? ஆமா. பாத்தியாம்மா இவள? அப்போ நைட்டு மாப்பிள பாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே, அதுக்காக இன்னிக்கே கல்யாணம் பண்ணி நாளைக்கே குழந்தை பெத்துக்க முடியுமா? அதான பார்த்தேன். எங்க மறுபடியும் எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து போட சொல்லிருவியோன்னு திக்குன்னு இருந்துச்சு. சரிம்மா, எனக்கு ஸ்டேஷனுக்கு டைம் ஆச்சு. குழந்தையோட பேரண்ட்ஸ் அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். செல்லக்குட்டி, பாட்டிக்கும் அக்காவுக்கும் பாய் சொல்லுங்க. பாய்டா செல்லக்குட்டி. தீபா கொஞ்சம் இரு. சாமி கும்பிட்டுட்டு வந்து குழந்தைக்கு ஆரத்தி காமிக்கலாம். சரிங்கம்மா. செல்லம். இப்ப போயிட்டு வாமா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அக்கா இரு, டியூட்டிக்கு கிளம்புற, கேப் இல்லாம போற. இப்ப போ. வரேம்மா. அச்சோ முடிச்சுக்க மாமா. வண்டி எடுங்க. சரிங்க மேடம். போலாம். மாமா வா. ஓகே மாப்ள. தங்கம், என்ன செல்லக்குட்டி? என்னடி தங்கம் அப்படி பாக்குறீங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? என் புச்சு குட்டி. ஆமா, யார் நீங்க? அவங்க ஏன் உங்களை பாக்ஸ்ல அடைச்சு வச்சிருந்தாங்க? ஏன் தங்கம் தெரியலையா? சரி, தீபா ஆண்டி கண்டுபிடிக்கிறேன். ஏய் ரமேஷ், என்னாச்சு? போய் எனக்கு என்னன்னு பாருங்க. இதோ பாக்குறேன் மேடம். என்னாச்சு? அடிபட்டுச்சா?
பாத்து பாத்து மெதுவா. ரமேஷ் என்ன பாக்குறீங்க? அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடிபட்டிருக்கான்னு பாருங்க. பைக்க தூக்குங்க. காலு அம்மா ரெடி ஜூட். ரமேஷ் வண்டியை நான் பாத்துக்கிறேன். நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் குழந்தையை தூக்கிட்டு போறாங்க. டேய் நில்லுங்கடா, நில்லுங்க. ரமேஷ் சீக்கிரமா வாங்க. டேய் நில்லுங்கடா. மாப்பிள்ள இங்க ஓடின ஓட்டத்தை மேரத்தான்ல ஓடி இருந்தா மெடல் கிடைச்சிருக்கும்டா. எனக்கு நாக்கு தள்ளுது. இதுக்கு மேல ஓட முடியாது. மாமா இப்போ என்ன பண்ணலாம்? மாமா இந்த குழந்தைய அந்த ஆட்டோல வச்சுட்டு நாம ஓரமா போய் மறைஞ்சிக்கலாம். அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். வா மாமா. பெஸ்ட் வந்துரு மாப்பிள்ள. மாமா நாங்கள் புரிஞ்சுக்கிறேன். சார் அவங்க இன்னும் வரல. ஒரு கால் பண்ணி பாருங்களேன். அவங்க ரொம்ப சின்சியரான பர்சன் தான். காரணம் இல்லாம யாரையும் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க சூர்யா. 5 minutes வெயிட் பண்ணி பார்க்கலாம். அங்க போய் பாருங்க. மேடம், ரமேஷ் என்ன அங்கேயே உங்களை காணும் மேடம். சரி வாங்க. சரி. மிஸ் பண்ணிட்டோமே. ரமேஷ் முதல்ல வண்டி எடுங்க. சரிங்க. வாங்க. ரமேஷ் மேடம். அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. வண்டியில போனா ஓகே, சீக்கிரம் மேடம். பிடிச்சிடலாம். நீங்க போய் முதல்ல வண்டி ஸ்டார்ட் சரிங்க. பண்ணுங்க. போங்க. அச்சோ அச்சோ ஆட்டோ போகுது. ஆட்டோக்குள்ள குழந்தையும் போகுதே. ஏய் மாமா அதான் நானும் நீ சொல்றேன்டா. ஏன்டா கத்துற? இன்ஸ்பெக்டர் வந்துட போகுதுடா. வா ஆட்டோ ஃபாலோ போய் பண்ணுவோம். ஆட்டோ பிடிப்போம் வா. சூர்யா வந்துட்டாங்க. மேம் வணக்கம் மேடம். வணக்கம். சார் தான் சூர்யா. மேம் வணக்கம். ஹாய். எங்க குழந்தை எங்க மேம்? அது வந்து என்னாச்சு மேடம்? நான் ஸ்டேஷனுக்கு குழந்தையோட வந்துட்டு இருந்தேன். அப்போ ஆக்சிடென்ட்டா ஒரு பைக்கார ஜீப்ல மோதி கீழே விழுந்துட்டான். நான் குழந்தைய சீட்ல வச்சுட்டு இறங்கி பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ 2 பேர் வந்து ஜீப்ல இருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. மேடம் என்ன மேம் இப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரி மிஸ்டர் சூர்யா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி.
நானே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் விடாம சேஸ் பண்ணி போனேன், ஆனா மிஸ் ஆயிட்டாங்க. மேம் நான் குழந்தையோட வருவேன்னு வீட்டுல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது மேம்? மேடம் நீங்க சொல்றத பார்த்தா சூர்யா வீட்டுக்கு வந்த அந்த 2 பேர் தான் உங்ககிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கணும். யூர் ரைட் சார். நேத்து நைட்டு 2 பேரும் என் வீட்டுக்கே வந்து குழந்தைய தூக்க பார்த்திருக்காங்க. சோ குழந்தைக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு. இப்ப என்ன பண்றது மேம்? குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கிறது? கவலைப்படாதீங்க சூர்யா, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க மேம், நாங்க வரோம். சூர்யா ஆ. கவலையே படாதீங்க. உங்க குழந்தை தெய்வாம்சம் பொருந்தின குழந்தை. அந்த குழந்தை வந்த நேரம் எங்க வீட்ல எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? கவலைப்படாம தைரியமா இருங்க. உங்க குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது. கடவுள் பார்த்து பாரு, கண்டிப்பா காப்பாத்துவாரு. உங்க நம்பிக்கை வீண் போக கூடாது மேம். ரொம்ப நன்றி. நாங்க வரோம். வரோம் மேடம். தர்பார் ஆட்டோ ஸ்டாண்டு பேரு சும்மா நச்சுன்னு இருக்குல்ல? ஆமா ஆமா, பேர் செலக்ஷன் யாரு? நம்ம மம்மியாச்சே.